அப்பத்தா இப்படி பொய் சொல்லி நாடகம் நடத்தினத ராஜாங்கம் ஒரு பொருட்டாவே நினைக்கல. அப்பத்தா உசுரோட வந்ததும் அத்தா அத்தா நீ உசுரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உசுறுதான் எனக்கு முக்கியம், அதை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. இந்த அளவுக்கு பொய் சொல்லி நாடகம் நடத்தினது எனக்கு எது வேணா இருந்துட்டு போதும், ஆனா நீ திரும்ப உசுரோட இருக்க பாரு, எனக்கு அதுவே போதும். நீ இல்லைன்னதும் என் மனசு கடந்து துளியா துடிச்சிச்சு. நீ உசுரோட இருக்கல, எனக்கு அதுவே போதும். நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போவாத்தா, ஆனா உன்னைய கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், இது மாதிரி இன்னொரு தடவை மட்டும் பண்ணாதாத்தா. நீ சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக நீ இப்படி பண்ண, நான் ஏத்துக்கிறேன். அதே மாதிரி நீ எனக்கு திரும்ப கிடைச்சிட்ட, அது எனக்கு பெரிய பாக்கியம். ஆனா இன்னொரு தடவை மட்டும் இப்படி பண்ணாத ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கண் கலங்கி வீட்டுக்குள்ள போயிடுறாரு. சாவித்திரி ஈஸ்வரியும் பார்த்தா அப்பத்தாவ பேச வருதுங்க. என்னடி என்னைய கேள்வி கேட்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பேசவும், இங்க வாடி நீனு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரிய பார்த்து அப்பத்தா கூப்பிடுறாங்க. என்கிட்ட இருக்கிற 300 சவரன் நகையில 200 சவரன் நகை உனக்கு நான் தரேன்னு சொன்னேன், நீ அதை பார்த்த எங்க? இப்ப சொல்லுடி, உன் கண்ணு முன்னாடி நல்லா 2 கண்ணை திறந்து வச்சு நிக்கிறேல, சொல்லுடி, உன்கிட்ட நான் என்கிட்ட இருக்கிற நகையை தரேன்னு சொன்னியானா? எங்க நீ வாடி அப்படின்னு சொல்லி சாவித்திரியை பார்த்து அப்பத்தா கூப்பிட்டு, எப்படி ஓமக தாமரைக்கு நான் 200 சவரன் நகை போட்டு 1 கோடியில சீர்வரிசை பண்றேன்னு சொன்னேன், இதெல்லாம் நான் வந்துட்டு சொன்னேன் அடி அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேக்குறாங்க. அப்புறம் சித்ரா கூப்பிட்டு, நீ என்னடி சொன்ன? என்ன மாலை சொன்னா? வாழ வேண்டிய வயசுல புருஷனை விட்டு வந்து நிக்கிறேன், எனக்கு 50 ஏக்கர்ல பெரிய வீடு பெரியப்பாவை கட்டி கொடுக்க சொன்னேன்னு நான் சொன்னேன். ஏண்டி நீங்களா மனசுக்குள்ள பெரிய மனக்கோட்டை கட்டிக்கிட்டு என்கிட்ட இருக்கிற நகைக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு நான் அதை பண்ண சொன்னேன் இதை பண்ண சொன்னேன்னு சொல்லி என் கால்கில உட்காந்து அழுதுட்டு நீங்களாம் என்னைய கேள்வி கேட்க வர போறீங்க. ஒருத்தி என்னைய பார்த்து ஒரு வார்த்தை கேட்க கூடாது, அப்படி ஏதாவது கேட்டீங்க ராஜாங்க கிட்ட சொல்லி மொத்தமா எல்லாத்தையும் வீட்டை விட்டு தோத்த சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், ஈஸ்வரி சாவித்திரி தாமரை சித்ரா யாராலையும் பார்த்தா எதுவுமே பேச முடியல. அப்பதான் மோகனா பார்த்தா, அப்பத்தா நான் பண்ணது தப்பு தாண்டி, உன்னை இப்படி தூரம் அழுக விட்டுட்டேன், நீதான் ஒருத்தி என் மேல ரொம்ப பாசமா இருப்ப, சொத்துக்காகவோ நகைக்காகவோ எதுக்கும் ஆசைப்படாதவ, கட்டுங்க நாள்ல இருந்து இது நாள் வரைய என் மேலையும் என் மகை மேலையும் அம்புட்டு உசுரா இருக்கிறவ, எனக்கு புரியுது, என்னைய மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், ஐயோ அத்தை பரவாயில்லத்த, நீங்க உசுரோட வந்துட்டீங்களே அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா மோகனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் தமிழும் சேதும், ஏன் அம்மாச்சி இப்படி பண்ணிக்க அப்படின்னு சொல்லி தமிழ் ஒரு பக்கம் கேட்க, சேது ஒரு பக்கம் ஏன் அப்பத்த அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் கேட்க, இங்க பாருங்கடா என் பிள்ளை ராசாங்கம், நான் அவனுக்கு ஒருத்தனுக்காக மட்டும்தான் பயந்தேன், எங்க கண்ணை முழிச்சா அவன் நம்மளை திட்டுவானோ என் மேல கோபப்பட்டு பேசாம இருப்பானோ நினைச்சேன், அவனே ஏத்துக்கிட்டு ஒன்னும் சொல்லல, நீங்க என்னடா பேசுறது, போய் 2 பேரும் குடும்பம் நடத்துற வழியை பாருங்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்து அப்பத்தா விரட்டி விடவும், இரு உன்னை ஒரு நாள் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்ல, எங்கடா வெளியே போ அவுட் ஹவுஸ்க்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கூப்பிடவும், அடியே நீ ஒன்னும் அவுட் ஹவுஸ் போக கூடாது, மேல சேது ரூமுக்கு போ, டேய் நீனும் ரூமுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா விரட்டி விடவும், சேதுவும் தமிழ்ச்செல்வியும் பார்த்தா சேதுவுடைய ரூமுக்கு ராஜாங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்க சாவித்திரி தாமரை சித்ரா ஈஸ்வரி யாராலே எதுவும் பேச முடியல. அப்பதான் அப்பத்தா, என்னடி ஈஸ்வரி சித்ரா அப்படியே இதே சாக்கா வச்சுக்கிட்டு என் பிள்ளை கொடுத்த தண்டனைய அப்படியே கழிச்சு விடலான்னு பாக்குறீங்களோ, 2 பேரும் அந்த கொட்டையை கோடுங்கடி அப்படின்னு சொல்லி அப்பத்தா ஈஸ்வரியும் சித்ராவையும் பார்த்தா கொட்டைக்கு விரட்டி விட்டுறாங்க. எப்படியோ அத்தை நீங்க சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் சேர்த்து வச்சுட்டீங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா சொல்லவும், மலர் அப்பத்தா என்ன அம்மாச்சி இப்படி பண்ணிட்டீங்க, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா, இந்த வீட்டுல நீங்க ஒரு ஆளுதான் என் கூட நல்லா பேசுவீங்க, இந்த வீட்டுல வேலை பார்த்த ஒரு பொண்ணு நீங்க பார்க்காம உங்க சொந்த பேத்தி மாதிரி பாத்துக்கிறது நீங்க மட்டும்தான், நீங்க இல்லைன்னு தெரிஞ்சதும் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமோ, இனிமேல் இப்படி பண்ணாதீங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும், சரிடி விடு, எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு, நீ அழுகிறத பார்க்கல என்னால பாத்துக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியல, புரியுதுடி, ஆனா இனிமேல் பண்ண மாட்டேன், வேற வழி எனக்கு தெரியலையே, இவங்க 2 பேர்த்தையும் சேர்க்கன்னா நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், சரி அம்மாச்சி நீங்க நல்லதான் பண்ணிருக்கீங்க, ஆனா இருந்தாலும் ஒரு நிமிஷம் என் உசுரே இல்ல அம்மாச்சி அப்படின்னு சொல்லி மலர் அப்பத்தாவை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு பார்த்தா அப்பத்தா படுத்திருக்காங்க. அப்பதான் ராஜாங்கத்தோடைய முதல் மனைவி மீனாட்சி வராங்க. அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்கவும், என்ன யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு மோகனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்து அப்பத்தா கூப்பிடவும், அத்தை நான் தான் அத்தை மீனாட்சி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜாங்கத்தோடைய முதல் மனைவி வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் அப்பத்தாவுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. மீனாட்சி நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அதிர்ச்சி ஆகும். அத்தை பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க,
உங்களை பார்த்து நன்றி சொல்றதுக்காகத்தான் நான் இப்ப வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், எனக்கு நன்றியா? எனக்கு எதுக்கு மீனாட்சி நீ நன்றி சொல்ற அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், இல்ல அத்தை, நீங்க ஒரு எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க. உங்க உசுரை கூட பெருசா பொருட்படுத்தாம நீங்க இறந்த மாதிரி நடிச்சு சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் சேர்த்து வச்சிருக்கீங்க பாருங்க. இவ்வளவு பெரிய விஷயம். உங்களுக்கு ரொம்ப நன்றி தமிழ்ச்செல்வி கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சேதுவை விவாகரத்து பண்ணாதேன்னு. என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அவ சேதுவை விவாகரத்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனா நீங்க சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் சேர்த்து வச்சிருக்கீங்க பாருங்க, பெரிய விஷயம் ரொம்ப நன்றி அதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா மறைஞ்சிடறாங்க. மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அப்பத்தா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன மீனாட்சி, எனக்கு நன்றி சொல்றதுக்காகவா வந்த? உன்னைய பார்த்து 80 வருஷம் ஆச்சு, இப்பயாவது என்னைய பார்க்கணும் உனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.